நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா. இந்த பாடலை பாடுவோம். தெரியாதவர்கள் என்னோடு கூட அப்படியே பயணியுங்கள், அது உங்களுக்கு ஈஸியாக புரிந்துவிடும். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா, ஏசு. தம்பி ஒரு நிமிஷம், இவ்வளவுதான் தட்டுவீங்களா? நான் உண்மையிலுமே நல்ல எவ்வளோ சண்டை வந்தால் எவ்வளோ இதாக உற்சாகமாக இருக்கிற மக்கள் நம்ம இல்லையா? ஆனால் அப்பா வீட்டுக்கு வந்துருக்கிறப்போ அப்பா வீட்டில் எப்பவுமே சத்தமாக சொல்லுங்க, சந்தோஷம்தான். இப்போ கிறிஸ்துமஸ்க்கே நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இன்னும் 3 மாதம் இருக்குது, எங்கே போகணும், எங்கே போகணும், எங்கள் அப்பா வீட்டுக்கு போகணும் இல்லையா? நம்ம முதலே சொல்லி வச்சிடுறோம். அது எப்படின்னா அப்பானே ஒரு ஸ்பெஷல் தான். அப்போ அப்பா வீட்டுக்கு வந்துருக்கிற நம்ம சோகமாக கை தட்டிட்டு இருந்தீங்கன்னா அப்பா வருத்தப்படுவார். அதனால் உற்சாகமாய் கரங்களை தட்ட, அந்த சவுண்டு கேட்கறத விட இந்த சவுண்டு கேட்கணும். சரியா? படுவோமா? அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா. நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே, உம் மகனாய் என்னையும் ஏற்றுக்கொண்டீரே. நான் செய்த பாவங்களை மன்னித்தீரே, உம் மகனாய் என்னையும் ஏற்றுக்கொண்டீரே. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு